AMR Competition Music Edition 2024. என்ன பண்ணி வச்சிருந்தோம் சார் ஆடியோவில்? இல்லை ஆம்ப் இது மட்டும் தான் சார் இருந்தது. ஓகே, ஸ்பீக்கர்ஸ் இப்போ மாட்டோம் இல்லைங்களா? ஸ்பீக்கர் இது இப்போ மாற்றிருக்கோம். ஓ சரி சரி சரி. ப்ராசர் இப்போ நம்ம போட்டிருக்கோம் ஆமாம், இல்லைங்களா? பிளேயர் கூட பழைய பிளேயர் தான். பிளேயர் வந்து பழைய. சரி சரி. இப்போ இப்படி இருக்கணும் சவுண்ட் உங்களுக்கு இது. இப்போது ஸ்பீக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் லெஃப்ட் ரைட் உங்களுக்கு இருக்குது. ஆமாம் சார். ஆனால் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் சவுண்ட்ஸ் கேட்கும். அதாவது அந்த சவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் டிக்கிக்குள்ளார இருக்குது. ஆனால் பேஸ் இங்கே கேட்கும். எங்கன்னா டேஷ்போர்டு முன்னாடி விண்ட்ஷீல்ட் முன்னாடி கேட்கும். சரி. ஸோ அந்த மாதிரி இமேஜ் தான் இப்போ பார்க்க போகிறதில்ல. சரிங்க சார். Left. அதாவது இதில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, லெஃப்ட்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி ஸ்பீக்கர் லெஃப்ட் இருக்குது, அதனால எல்லா சவுண்டு கேட்கும். ஆனால் இது கூட பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் சவுண்டுக்கு அதை கேட்டுச்சு உங்களுக்கு. கவனிச்சிங்க, தமிழ் வச்சு காமிக்க போது நார்மல் டிரைவ் மோடில் உட்காருங்க நீங்கள். Left. ட்வீட்டர் இருந்து எல்லாமே இங்கே இருக்கிறனால கேட்குது. ஆனால் சப்வூஃபர் இங்கே கேட்டிருக்கும். அதே மாதிரி சப்வூஃபர் டிக்கியில் இருக்கிறது இப்போ லெஃப்ட் கேட்டுச்சு. அடுத்தே பாருங்கள். Right. தெரியுது டிஃப்ரென்ஸ். இங்கே பேஸ் இருந்தது, பேஸ் அங்கேயும் இருந்தது. ஆனால் சப்வூஃபர் ஒன்று தான் இருக்குது. இப்போது லெஃப்ட் ஸ்பீக்கர் ரைட் ஸ்பீக்கர் இருக்கான இது உங்களுக்கு தெரிஞ்சது. ஸ்பீக்கர் இருக்கனாலே பேஸுக்கு கேட்குதுன்னு. ஆனால் இந்த இடத்துல ஸ்பீக்கரே கிடையாது. இங்கே சவுண்ட் இங்கே கேட்கும் பாருங்க உங்களுக்கு. Center. எங்கே கேட்டிங்க வாய்ஸ்? இங்கே இருந்திருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கும் வாய்ஸ் உங்களுக்கு. திரும்ப வைக்கிற மாதிரி. Center. பேஸ் உங்க தான் இருந்திருக்கும். எல்லா சவுண்டுங்க தான் இருந்திருக்கும். அதாவது நீங்கள் லெஃப்ட்டில் நீங்கள் என்ன டோன் லெவலில் என்ன டிபி லெவலில் கேட்டீங்க அதே லெவலில் இங்கே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாருங்க சவுண்டு. Left. Center. இந்த ட்விட்டர் இவ்வளோ பக்கமாக இருக்குது. ஆனால் இங்கே கேட்கல, இங்கே கேட்டுச்சு. இதில் கேட்குது. பாருங்க. இங்கே இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு சவுண்டு வைக்கிற எங்கே வருதுன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். Right. Center. இல்லை சார், நல்லா கவனிங்க சார். Right. Center. இந்த சைடு வந்து இங்கே இருந்திருக்கும். Right. Center. கரெக்ட். அந்த ட்வீட்டர் அவ்வளோ பக்கமாக இருக்குது, ஸ்பீக்கர் அவ்வளோ பக்கமாக இருக்குது. அங்கே எதுவுமே கேட்கல உங்களுக்கு, அங்கே கேட்டுச்சு. இங்கே தான் கேட்குது. இப்போ அதே மாதிரி இது என்னன்னா இந்த ப்ராசஸரோட வேலை அது. நம்ம பிளேயர்லேயும் ஆப்ஷன் இருக்குது, பட் அக்யூரசி லெவலில் ப்ராசஸில் நல்லபடியாக பண்ணலாம் நம்ம அதில். இப்போ இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் பாருங்க சவுண்டு. இப்போ தெரியுதுங்களா? நல்லா ஜாஸ்தி. இது என்னன்னா இந்த சவுண்ட் மியூசிக் இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது இந்த ஃபுல் ரேஞ்சும் உங்களுக்கு வரும். இது ஒரு கடல் மாதிரி தான் இவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம் சார், இது ஓஷன் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் ஓட்டுற பைக் சவுண்ட் அது. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா அதாவது மியூசிக் சவுண்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் பேஸ். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் இங்கே கேட்கும் பாருங்க. அதில் நீங்களே பைக் ஓட்ட மாதிரி இருக்கும் ஃபீல் அது.
ஓட்டுற பைக் ஓட்டுற மாதிரி ஃபீல் இல்லை. அதான் மியூசிக் பார்த்துக்கலாம் சார். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லா தீம்பால் விலத்து உட்கார்ந்து எனக்கும் ஆகாது என் வோக்கல் எங்கே உதவாது இருக்கும், வாய்ஸ் எங்கே இருக்கும்? பசலை உனிய வேண்டும் இதனை அழுகுள் என் மாமை கவினி தீண்டாய் மேல் தீண்டாய் தாண்டாய் படி தாண்டாய் தீண்டாய் மேல் தீண்டாய் தாண்டாய் இந்த இடத்துல சவுண்ட் கேட்பீங்க. பேஸ் எங்க டிக்கிட்டு இருந்தது, பட் இங்கே கேட்குது பாருங்க. ஆமாம் சார், நல்லா அது ஏன்னா அந்த ஸ்பீக்கரையும் சப்பும் கரெக்டாக மர்ஜ் பண்ணணும். அந்த மர்ஜ் பண்ணும்போது இப்படி கேட்கும். Dum dum dumakka dum dum dumakka dum dum dumakka dum 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 dumakka dum dum dumakka dum dum dumakka dum 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 dumakka dum dum dumakka dum dum dumakka dum dum hey dum 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 dumakka dum dum dumakka dum dum dumakka dum dum dumakka dum 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 dumakka dum dum dumakka dum dum dumakka dum dum dumakka dum 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 இந்த வாய்ஸ் எங்கே வந்து சார் கரெக்டாக சொல்லுங்க. இந்த சைடு வந்து கரெக்டாக கவனிச்சு. இங்க இருந்து இருக்கும் வாய்ஸ் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கேட்கும் பாருங்க, வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கும். இப்போ இருக்கும் வாய்ஸ். அப்படியே வாய்ஸ் இங்கே கேட்டுச்சு இல்லைங்களா? இப்போ அடுத்த இது மாறணும்னா இங்கே வந்திருக்கும் பாருங்க வாய்ஸ். இப்போ எப்படி சார்? கேட்குது சார். அந்த இதுதான் ஸ்டீரியோ, அதாவது இதுதான் ஸ்டேஜிங் சொல்கிறது. ஸ்டீரியோ ப்ராப்பராக லெஃப்ட் ரைட் கரெக்டாக வைக்கிறது உங்களுக்கு. வேறு சார் நீங்கள் கேட்குற சாங் இந்த மாதிரி இருக்குங்களா? உங்கள் பென் ட்ரைவ் தான் இருக்குங்களா இல்லை ப்ளூடூத்துங்களா? இது Bluetooth ப்ளூடூத் இருக்குது, ப்ளூடூத்தில் போடும் ப்ளூடூத் போடும். ஸ்டூடியோ அதாவது ட்ரிபிள் பார்த்தீங்க இதுக்கு மேலே ஏற்றலாம், ரொம்ப நேரம் கேட்க முடியாது. மூணாவது இது எல்லாமே ஈக்குவல் ஃப்ளாட். இதுக்கு மேலே ஏற்றணும்னா ரொம்ப நேரம் கேட்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்க்கு ப்ளூடூத் எல்லாமே சேர்ந்து ஒரு டியூனிங் பண்ணியிருக்கிறது. இப்போ டியூனிங் ட்ரிபிள் ஏற்றணும்னா நிறைய சவுண்ட்ஸ் காண போயிடுது பாரு. இனி என்ன திண்டடி முன்னாடி பின்னாடி விரட்டி தாவண மிரட்டி அவளை வீசி குறுக்கி நறுக்கிற ஏமாற்றம் உனக்கு நம 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 அடித்தா வெல்லு வேணா நம 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 நானா நானா நம 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 நானா நானா நம 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 நானா நானா நம 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 தந்திரமான கில்லாடி
கேபிள் ஏற்றணும் வந்து கீச் சவுண்ட் வருது பாருங்க, அது ரொம்ப நேரம் உங்களால் கேட்க முடியாது. அது ரெண்டாவது பென்ட்ரைவோட குவாலிட்டி ப்ளூடூத்தில் வராது சார், வராது இன்னும் சார். கம்மியாக இருக்கும். ஓராளி பொண்ணு தாய் போகிற போக்கில் மனசை தொட்டு தரபாக்கும் கருத போல வெக்கப்பட்டு போராளி வல்லத்தாய் பொழுதி காட்டில் மனசா விட்டு உள்ளூரு புல்லாப்புக்கு கட்டுப்பட்டு வெள்ளாம நீதான் வெள்ளாடு நான் தான் வெக்கத்தை விட்டு தள்ளம்மா வெள்ளாமக்காட்டு விட்டு தரமாட்டேன் பண்பாடு கட்டி காக்கும் பட்டி காட்டு கருத்தம்மா ஓராளி பொண்ணு தாய் போகிற போக்கில் மனசை தொட்டு சிக்கு புக்கு லைலே அட கலக்குது பாருங்க ஸ்டைலே சிக்கு வர மயிலே இவ ஓகேன்னு அடி தூளே பேஸுங்களா ஆ. இல்லை இப்போ டிரைவிங் போகும்போது ரோட் நாய்ஸ் பொறுத்து நிறைய மாறும். ஸ்டேபிள் ஐடில் ஒரு மாதிரி கேட்கும், ரோட் நாய்ஸ் நம்ம வண்டியை பொறுத்து. இந்த வண்டி அளவு கேட்கும். இன்னும் பெட்டராக வேணால் டேம்பிங் நம்ம ஃபுல்லாக பண்ணணும். அது பண்ணா ஆமாம், நிறைய ஏர் சவுண்டு, விண்ட் சவுண்டு, ஸ்பீடை பொறுத்து, இன்ஜின் சவுண்டை பொறுத்து தான் பேஸ் கேன்சல் ஆகும். ஸோ காரோடையோட இனிமையே நாய்ஸ் தான். ஸோ நாய்ஸ்க்காக தான் இந்த டேம்பிங்லாம் நம்ம பண்ணுறது எல்லாமே. மற்றபடி எப்படி சார் நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? சார், நல்லா இருக்கு சார். சார் ஸ்டோர் பண்ணிட்டு அது ஒரே ஆசிலேஷன் இருந்தீங்க நல்லா இருக்குமா இருக்காத ஒரு ஆசிலேஷன் இருந்தீங்க இல்லையா, ஆமாம் எல்லாம் மாத்திரம் ஆம்பு நம்ம பழைய ஆம்பு. ஆனால் அந்த போன விட்டு நான் இது இன்னும் ஒரு இது இல்லாத மாதிரி ஏதோ குறை இருக்கிற மாதிரி இருக்கலாம். என்ன அதில் என்ன ஸ்பீக்கர் இருந்தது? அதில் இதே ஸ்பீக்கர் தான் சார். பின்னாடி வந்து அல்ஃபைன் ஸ்பீக்கர் இருந்துச்சு. ஓகே. ஆமா, ஆனா வந்து என்னன்னா MPX இருந்துச்சு. அந்த வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேஜ் நிறைய மாறி இருக்கிறனால அதுல ட்ரிபிள் ஜாஸ்தி இருந்திருக்கும். அதனால அப்படி ட்ரிபிள் இருக்கு. இப்போ ஆமா ட்ரிபிள் இது ஃபிளாட் இப்படி தான் கேட்கணும் அது. இதை கேட்டு பிள்ளையாச்சுன்னா அது ஆமா, இதுதான் இது ப்ரொஃபஷனல் லெவல் சார். அது ஷார்ப்னஸ் ரொம்ப ஜாஸ்தி, நீங்க நிறைய சொல்ல புதுமையா கேட்கறதுனால அந்த மாதிரி அந்த புதுசா இருக்கிற. ஆமா, இதுக்கு முன்னாடி நிறைய ஈக்குவலைசர் மட்டும் அதிகம் இது டியூட்டர் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கீச் நல்லா கீச் கீச் இருக்கும் அது. அப்போ அது கேட்டதுக்கு அப்புறம் நிறைய சவுண்ட் அது நிறைய கேட்கும். மிச்ச சவுண்ட் ஓக்கல காணாம போயிரு. இப்போ ஓக்கல பத்தி நல்லா ஹெவியா கேட்கும். நல்ல நான் அந்த இப்போ நம்ம உட்காந்துருக்கும் போது பேஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ரன்னிங்ல கம்மியா இருக்கு சார், டெஃபினட்டா கம்மியா. எப்படி ஒரு 80-100ல போகும்போது வந்து அந்த சவுண்ட் வந்து கம்மியா. கரெக்ட் ஆயிடும். நல்லா இருக்கு சார். ஆனா அந்த இதெல்லாம் வாய்ஸ் இதெல்லாம் நல்லா ரொம்ப தெளிவா கேட்கும். அதான் மீன் வாய்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வாய்ஸ் வந்திருக்காது. ஆமா. ஓகே சார், தேங்க்ஸ். நன்றி சார். சரிங்க சார்.